ஜனாமாமா கையெழுத்தா இருக்குமோ? ஏன் மாமா, இது உங்க கையெழுத்தா? ஐயோ இல்ல இல்ல, அது என் கையெழுத்து இல்ல. உங்க கையெழுத்து இல்லல? என் கையெழுத்து இல்ல. அப்போ ஏன் இப்படி பதறீங்க? இல்லையே, நான் ஒன்னும் பதறலையே. நான் நார்மலா தான் இருக்கேன். என்னவோ போங்க. ஆனா பெரியா, இது யாரு கையெழுத்துன்னு கண்டுபிடிக்கிறது ஒன்னும் கம்பு சுத்திரம் இல்ல. கண்டுபிடிக்கிற இந்த குடும்பத்துக்கு ஒரு கெடுதல் தான். அது இந்த துர்காவால எப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? முட்டாள் முட்டாள் முட்டாள்! லிஸ்ட் எழுதிட்டு இப்படியான காத்துல பறக்க விடுவ? கவனமா இருக்க மாட்ட? நீங்க சொன்ன லிஸ்ட நானும் ஒரு டைரியில தான் எழுதுனேன். பேப்பரை கிழிக்க வேண்டாம்னு என் போன்ல போட்டோ எடுத்துட்டு தானே போனேன். ஆனா டைரியில இருந்த பேப்பர் எப்படி தானா கிழிஞ்சு பறக்கும்? அந்த துர்கா இருக்காளே, அவ ஏதோ சதி வேலை பண்ணிருக்கானே. அவளுக்கு எதிரா ஏதோ செய்ய போறோன்னு அது எனக்கும் தெரியும்னு சொல்லாம சொல்லிட்டு போறா. காலன் சாமி சொன்ன சீக்ரெட்டான விஷயமெல்லாம் அவளுக்கு தெரியுது. அப்படின்னா காலன் சாமிக்கு எதிரான சக்திகளும் ரெடியா இருக்குன்னு தானே அர்த்தம். அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி ஒரு பெரிய போர்க்களமே நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன்.